சார் இப்போ லேப்ஸ்க்குலாம் வந்து நம்ம ஏதாவது ஒரு டெஸ்ட் சாம்பிள் அந்த மாதிரி கொடுத்தோன்னா டிலே ஆகுது. முன்னாடியே நீங்கள் பேசின மாதிரி பிளட் டெஸ்ட்லாம் கொடுத்தா சீக்கிரமாக வந்துடும். ஆனால் வேறு ஏதாவது ஒரு சீரியஸ் இஷ்யூ இருக்கும்போது நம்மளுக்கு வந்து பிளட் டெஸ்ட் அப்படின்றது ரொம்ப லேட்டாக டிலேயாக கொடுக்குறாங்க. அதுக்கான ப்ராசஸ் என்னவா இருக்கும் சார்? ஏன் அவ்வளோ டிலே ஆகுது? இப்போ வந்து ஒரு டிஷ்யூ, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நிறைய பேர் எண்டோஸ்கோபி பண்ணியிருப்பாங்க. எண்டோஸ்கோபி பண்ணும்போது வயிற்றில் என்ன இருக்குது அப்படிங்கிறது சின்னதாக ஒரு டிஷ்யூ எடுத்து எங்களுக்கு டெஸ்ட்டுக்கு அனுப்புவோம். ஸோ அந்த டெஸ்ட்டு எடுக்கிறது வந்து இப்போ நார்மலாக நம்ம பார்த்துருக்கோம், எந்த டிஷ்யூ வெளியே எடுத்து உயிர் இல்லாமல் வெளியே வந்துச்சுன்னா அது கெட்டு போயிடும். சரியா? கெட்டு போயிடுச்சுன்னா அதில் என்ன இருக்குதுன்னு பார்க்க முடியாது. நம்ம திசு என்ன இருக்குங்கிறத பார்க்கணும். ஸோ அதை வந்து நம்ம என்ன பண்ணுவோம்னா ஃபிக்சேஷன் ஒரு ப்ராசஸ் இருக்குது. ஃபிக்சேஷன்னா என்னென்னா அந்த டிஷ்யூ வந்து உயிரோடு இருக்கும்போது என்ன நிலையிலே இருக்கணும், அதை அப்படியே பாதுகாக்கணும். அதுக்கு வி யூஸ் அ ஸ்பெஷல் கெமிக்கல் கால்டு ஃபார்மலின். ஸோ அந்த ஃபார்மலினில் அந்த டிஷ்யூ வந்து ஃபிக்ஸ் ஆகணும். ஃபிக்ஸ் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். அதை தவிர இந்த ஃபிக்சேஷன் ப்ராசஸை நாங்கள் வந்து பிளாக்குன்னு ஒன்று மாற்றுவோம். பிளாக்குன்னா என்னென்னா வேக்ஸ் பிளாக், வேக்ஸில் போட்டு இந்த டிஷ்யூ வரணும். ஸோ இப்போ நம்ம ஃபார்மலின்ங்கிறது ஒரு வாட்டர் பேஸ்டு இது, வேறஸ் இந்த வேக்ஸ் வந்து மெழுகு பேஸ்ட், ஃபேட் பேஸ்ட். ஸோ இந்த வாட்டரில் மெழுகு போட்டால் நிற்காது, சேர்க்காது. ஸோ ப்ராசஸிங்கில் பேசிக்காக என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நெக்ஸ்ட் ஃபிக்சேஷனுக்கு அப்புறம் வி டூ வாட் இஸ் கால்ட் டீஹைட்ரேஷன். டீஹைட்ரேஷன்னா ரிமூவல் ஆஃப் வாட்டர். ஸோ வி நீட் டு ரிமூவ் ஆல் த வாட்டர் ஃப்ரம் த டிஷ்யூ. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பாக கிளியரிங் பண்ணுவோம். அந்த வாட்டர் எல்லாத்தையும் கிளியர் பண்ணுவோம் யூஸிங் எ ஸ்பெஷல் கெமிக்கல் கால்ட் xylene. அதுக்கப்புறம் வந்து தென் வி டூ வாட் இஸ் கால்ட் இம்ப்ரெக்னேஷன். இம்ப்ரெக்னேஷன்னா இதை தண்ணி இருந்த இடத்துல எல்லாம் போய் வேக்ஸ் போய் சேரும். அதை போய் சேர்த்துட்டு ஒரு பிளாக்காக மாற்றிடும். இது பிளாக்காக மாறுறதுக்கே டிபெண்டிங் அப்பான் த சைஸ் ஆஃப் த டிஷ்யூ இட் வில் டேக் டைம். ஸோ அதனால தான் யூ ஹாவ் ஸோ மச் டைம், யூ நீட் சம் டைம் பிஃபோர் இட் கெட்ஸ் டு கெட் த பிளாக்.